ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே நாங்கள் வந்து ஸ்கேட்டிங் முடிச்சு அப்படியே ஸ்பிக் ஸ்கூலில் அதிதி ஸ்கூலில் வந்து கார்னிவல் டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸோ நான் எங்கள் மாமியார் அப்புறம் ஹஸ்பண்ட் கீர்த்தி அதிதி எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபங்க்ஷன், ஏன்னா போன இயர் வந்து எல்கேஜியில் அதிதி படிக்கும்போது இருந்துச்சு, பேரண்ட் டே சேர்ந்து இருந்துச்சு. ஸோ எனக்கு அது நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு போக முடியல. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க நல்லா இருந்துச்சு, நிறைய வெரைட்டிஸ் ஃபுட்டு, பிள்ளைங்க விளையாடுறது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனிவே இந்த இயர் கண்டிப்பாக போனால் ஆல்ரெடி ஒரு சிஸ்டர்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன், அவங்களும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, அதே சேம் அந்த டைமுக்கு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் எஸ்டர்டே ஸ்கேட்டிங் போய்ட்டு அப்படியே நாங்கள் வந்தோம். வந்து வேறு லெவல், அவ்வளோ கார்ஸ், பைக்ஸ், ஸ்கூட்டிஸ் எல்லாமே சேல் பண்ணுறதுக்காக அவள் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறதுக்காக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எனக்கு மெஹந்தி போட்டு விட்டாங்க, ஃப்ரீ தான் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு நானும் அதிதியும் போட்டுக்கிட்டோம். அப்புறம் அங்கே வரும்போது இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே அவங்க நல்லா பெரட்டி வச்சுருந்தாங்க. அது நம்ம போய் கேட்டதுக்கப்புறம் தூக்கி அவங்க வந்து ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நல்லா வெரைட்டியாக தராங்க, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து குலுக்கி சர்பத்து அது நல்லா இருந்துச்சு, நல்லா பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. இந்த சென்னை சில்க்லேண்டு ட்ரெஸ்ஸு ஷாப் அதுவும் போட்டிருந்தாங்க, அதுவும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம எதுவுமே பை பண்ணலை, இது ஏன்னா சின்னத்துறையை விட்டு ஹைப்பர் விட்டு நம்ம சென்னை சில்கில் நான் எதுவும் போய் எடுத்ததில்லை, அதனால் எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. ஸோ அதனால் போய் எடுக்கலை எதுவுமே, சும்மா ஜஸ்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் அங்கே போகும்போது மேம்ஸு கிளாஸ், பிக்கு ஸ்கூலில் மேம்ஸு, அதுக்கப்புறம் அதிதி கூட அதிதி கிளாஸ்மேட்டு எல்லோரும் நிறைய பேரை மீட் பண்ணோம். அதிதி வந்து ஃபிஷ்ஷு, கோல்டு ஃபிஷ்ஷு 2 50 ருபீஸு, 4 100 ருபீஸ் அப்படி. அவள் வந்து அது ஃபிஷ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கணும்னா அதை வாங்கினான். அதை வாங்கினதும் இன்னொரு ஃப்ரெண்டு வந்தாங்க, டால் ஷோக்கு கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஒரு தம்பி, அவங்க பேரண்ட்டு வந்தாங்க, அவங்களும் நல்லா க்ளோஸ், ஷோபா சிஸ்டர். ஸோ அவங்களையும் நாங்கள் வந்து அப்படியே செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களும் ஃபிஷ் வாங்கினாங்க, தம்பியும் ஃபிஷ் வாங்கினான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே சுற்றி வரும்போது டிஜே ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. அதிதி எங்கேனாலும் ஃபேமிலி ஃபங்க்ஷன் போனால் டிஜே அந்த மாதிரி பாட்டு கேட்டால் ஆடுவாள். ஆனால் என்னென்னு தெரில, அவளை சொல்ல அவள் செய்ய மாட்டேங்கிறா. ஏன்னா அவளுக்கு பழக்கம் இல்லாத இடம். அவளோட எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சின்ன பிள்ளைங்க இருந்தால் கண்டிப்பாக ஆடியிருப்பாள். மற்றபடி அவங்க வந்து அவுட் சைடு போனால் இந்த மாதிரி